போற்றியோம் நமச்சிவாய. சாந்தலிங்க பெருமான் தான்மலர் வாழ்க. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 12ஆம் நாளான இன்று திருவம்பாவையின் 12வது பாடலுக்கு 12ஆம் வகுப்பு பயிலும் சித்தி சென்ற மாணவரும், திருப்பாவையின் 12வது பாடலுக்கு 9ஆம் வகுப்பு பயிலும் சாலினி என்ற மாணவியும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி புவனேஸ்வரி அக்கா அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். போற்றியோம் நம சிவாய சிவாய நமவும் 25ஆம் மற்றும் குருமகா சன்னிதானங்களை கொண்டாட்டு வெளியே வருகின்றேன். இன்று நாள் மார்கழி 12ஆம் நாள் திருவம்பாவை 12ஆம் பாடலும் அதன் பொருளையும் கூற வந்தேன். ஆத்த பிறவி தீர்க்கடனா ஆத்தாடும் ஈத்தன் நலத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் சுத்தனிவானும் குறையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கலந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வாட்களைகள் ஆத்ம அரவம் செய்ய அணிவன்மீர் புதிகளும் பொய்கை குழந்தையான் பாதங்களை நீடாரேலோர் எம்பாவாய் பிடித்து வாழ்க்கை துன்பத்தை உடைத்து நாம் மகிழ்ந்து ஆட வகை செய்வது மீத தீர்த்தமாக விளங்குகின்ற இறைவன் தில்லை சிற்றம்பலத்தில் தீயை ஏந்தி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றான். இந்த உலகையும் ஆணையும் நம்மையும் காத்தும் படைத்தும் அடித்தும் விளையாடிக் கொண்டிருக்கும் இறைவன் தொழிலையும் இயல்பாக செய்யும் இறைவனை நாம் துதித்து பாடுவோமாக. நாம் காதில் அணிந்திருக்கும் மணிகலன்கள் இசையெழுப்ப, மலரில் அமைந்திருக்கும் அன்றுகள் முய்க்கும் மலர்கள் நிறைந்த நீராடலாம் மாறுங்கள் பெண்களே. சாந்தலிங்க தான்மலர் வாழ்க. திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் திருப்பேரூராதீனம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொற்பாதங்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்று திருப்பாவை 12ஆம் பாடல். கனைத்திலங்க கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கம் நற்செல்வன் தங்காய் பனைத்தலை வீழ நின்வாசற் கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை சென்ற மனத்துக்கினியானை பாடம் நீத்து வாய் திறவாய் இணைத்தான் எழுந்திராய் ஏதென்ன பேருறக்கம் அனைத்தில்லதாரும் அறிந்தேலோர் என்பாவாய். பொருள்: இளங்கன்றுகளுடைய எருமைகள் தம்முடைய கன்றுகளை நினைத்து இறங்கும் போது அவற்றின் முளைவழியே பால் தானாகவே சொரிந்து நிற்கிறது. அப்பேற்பட்ட மிகுந்த பால் சொரிவதினால் அந்த இல்லமே சேராகி விடுகிறது. அவ்வளவு செல்வ வளம் உடையவனின் தங்கையே, நாங்கள் உன் வீட்டு வாசலில் பனியில் நனைந்தபடி நின்று கொண்டிருக்கிறோம். தென் திசையில் உள்ள இலங்காபதியாக இருந்த ராவணனையே தன் தர்மத்தினால் கொன்றவனாகிய நம் அனைவரின் மனதிற்கு இனிய ராமனை நாங்கள் பாடுவதை கேட்கும் நீ வாயை திறக்காமல் உறங்கிறாயே. எல்லா வீட்டாரும் எழுந்த பின்னும் நீ துயிலவில்லையே. இது என்ன ஓயாத உறக்கம் இனியவளை, எங்களுடன் எழுந்து நீராட வருவாயாக. நன்றி. சாந்தலிங்க தான்மலர் வாழ்க. தொன்றா துணையாக இருந்து நமக்கு அல்வாளித்துக் கொண்டிருக்கும் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருகின்றோம். நாளும் நன்னடிப்படுத்தும் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருகின்றோம். மார்கழி மாதத்தின் 12ஆம் நாள் என்று மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவம்பாவையின் 12ஆம் பாடல். பொதுவாக பக்தி இலக்கியங்களில் குறிப்பாக மாணிக்கவாசக பெருமானின் திருவம்பாவையில் பார்த்தோம் என்றால் பெண்களை முதன்மைப்படுத்தக்கூடிய பான்மையை, பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இறைவனை வழிபடக்கூடிய பான்மையில் மாணிக்கவாசகர் இந்த திருவெண்பாவையை பாடியிருப்பார். முக்கியமாக நம்ம தமிழ் சமூக அமைப்பில் குறிப்பாக சொல்லணும்னா, ஐரோப்பிய நாகரிகம் இந்திய துணைக்கண்டத்தில் பரவுவதற்கு முன்னாடியே பெண்மையினுடைய மேன்மையை தனிமனித நிலையிலையும் சமுதாய நிலையிலையும் எடுத்து சொன்னது எது அப்படின்னா சைவ சமயம். அதில் குறிப்பாக மாணிக்கவாசக பெருமான் இந்த திருவெம்பாவையை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். சிவனுடைய நிலை சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறது மாதிரி பார்வதி சிவனினுடைய இயங்கு சக்தியாக செயல்படுறாங்க. இப்போ சிவனுடைய இயங்கு சக்தியே ஒரு பெண் தான் அப்படிங்கிற தன்மையை மையமிட்டு மாணிக்கவாசகர் பெருமான் பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானை வழிபடக்கூடிய பான்மையில் இந்த திருவம்பாவையை பாடி இருக்கக்கூடியது சிறப்பு. பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களிடம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா கல்வியறிவே இல்லாத பெண்கள் கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னா, ஒன்று அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய விளையாட்டுகளோ வழிபாடுகள் பக்தி நெறி இந்த சடங்குகள் இந்த அடிப்படையில் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகலாம்.
அந்த அடிப்படையில் இறைவனிடம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டையுமே கூட மாணிக்கவாசகர் பெண்களினுடைய விளையாடல்கள் மூலமாகவும் நீராடல் மூலமாகவும் வழிபாட்டின் மூலமாக இந்த வழிபாட்டை எடுத்து சென்றிருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைய பாடலில் மாணிக்கவாசக பெருமானினுடைய 12வது பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கவாசகர் எப்படி இயற்கையையும் இறைவனையும் ஒன்றாக பார்த்திருக்கார் அப்படிங்கிறத இந்த பாடலில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு முன்னாடி பாடலில் பெண்கள் எல்லாம் ஒன்றாக அவங்களுடைய சோர்வும் வருத்தமும் ஒரு மெலிவும் எதுவுமே இல்லாமல் இறைவனை ஒன்றாக அனைவரும் வழிபட்டு இறைவன் நம்மை காக்க வேண்டும் என்று இதுக்கு முன்னாடி பாடலில் பாடியிருப்பாங்க, சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுடைய அருளை பாராட்டி புகழ்ந்து அந்த இயற்கையும் இறைவனும் ஒன்றுதான் என்கின்ற பான்மையில் இந்த பாடலை அமைச்சிருப்பாரு. பாடல்: ஆர்த்த பிறவித்துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எள்ளோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். பொதுவாக ஆர்த்த பிறவி துயர், அதாவது இந்த பிறவிங்கிறதே ஒரு துன்பமானது. இந்த வினை பயன்களை நுகர்விக்க வல்லதுதான் இந்த பிறவி. நாம் சேர்ந்திருக்கக்கூடிய அது நற்பிறவி, நம் நல்வினையானாலும் தீவினையானாலும் அந்த வினை தான் நம்மை இந்த நிலைக்கு, நாம் இருக்கக்கூடிய நிலைக்கு நம்மை ஆட்படுத்தி இருக்கிறது. பொதுவாக நல்வினை தீவினை அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது நம்ம சொல்கிறோம். திருக்குறளில் திருவள்ளுவர் கூட எழுப்பிறப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவார். அப்போ நமக்கு 7 பிறவி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த மாணிக்கவாசகர் ஆர்த்த பிறவி துயர், அதாவது ஆர்ப்பரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறவியாகிய துன்பம், இந்த துன்பத்தை நம்மிடமிருந்து போக்குவதற்கு, நம்மிடமிருந்து இல்லாமல் செய்வதற்கான தன்மையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தாடும் தீர்த்தன், நமக்காக நம்மளுடைய பிறவி துன்பத்தை போக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் யார் அப்படின்னா தீர்த்தன் என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமான். சிவபெருமானுக்கு தீர்த்தன் என்று ஒரு பெயர் உண்டு. அந்த பிறவி துன்பத்தை போக்கவல்ல தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா நம்மளுடைய ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த பிறவி துன்பத்தை போக்க வல்லவன் யார் அப்படின்னா அந்த சிவபெருமான். இந்த சிவபெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன். அதாவது இந்த தில்லை சிற்றம்பலத்தில் அவன் அக்னியாக தீயாக காட்சி தந்தவன். அவன் கூத்தன். கூத்தன் என்ற பெயரும் சிவபெருமானுக்கு உண்டு. அவன் கூத்தாடக்கூடியவன். இவ்வானும் குவளையமும் எல்லாமும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானமாகவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குவளையமாகவும் இருக்கிறான், வானமாகவும் இருக்கிறான். ஸோ இந்த உலகத்தினுடைய எல்லாமுமாக இருக்கக்கூடியவன் யாருன்னா சிவன். இந்த சிவபெருமான் என்ன பண்றானா படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடி. இதுல இந்த மாணிக்கவாசகர் அழகா இந்த சொல்லை பயன்படுத்துறாரு. முதல்ல படைத்தலை வைக்கல, அவர் காத்தும் படைத்தும் கறந்தும்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறாரு. அதாவது இறைவனுக்கு 5 தொழில்கள் உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லுவோம். அதுக்குள்ளேயே பாதுகாத்தலும் அடங்கும். கறந்தல் அப்படின்ற கறந்தும்னு சொல்லி ஒன்று சொல்றாரு. அப்புறம் அந்த கறந்தும் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழித்தல் அப்படிங்கிற ஒரு நிலை கிடையாது. மாணிக்கவாசகர் அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் இன்னும் பல உயிர்களை படைப்பது. இன்னும் கறந்தும் அப்படின்னா மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களாகட்டும் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீக்குதல், இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலையில் நீக்குதல். அதாவது அழித்தல் அப்படிங்கிறது கிடையாது. இந்த உடல்ல உயிர் இருக்கு அப்படின்னா இந்த உயிருக்கு அழிவு கிடையாது. ஒன்று அது அடுத்த பிறவி எடுக்கும், இல்லைன்னா அது இறைவனுடைய பாதத்தை போய் சரணாகதி அடைஞ்சிரும். அப்போ ஒரு பொருள் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லும். அது அப்படியே அதை மண்ணோட மண்ணாகி போகாது, அதுக்கு பொருள் இல்லாமல் போகாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய நுண்ணிய ஒரு அணு இருக்கும். ஸோ அப்போ ஒன்னொன்றுக்குமே ஒரு அழிவு அப்படிங்கிறது கிடையாது. அது அதனுடைய நிலையிலிருந்து மாறி ஒரு நுண்ணிய நிலைக்கு செல்லுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே தான் கறந்தும் அந்த நிலையிலிருந்து நீக்கக்கூடிய தன்மை.
ஸோ இதை தான் இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான். என்னன்னு சொல்றாருன்னா, காத்தும் படைத்தும் கறந்தும் அப்படின்னா அந்த நிலையிலிருந்து நீக்கக்கூடிய தன்மையை இந்த இறைவன் இந்த தொழில்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியான தொழில்களை செய்யக்கூடிய இவன் ஒரு விளையாடி. வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்க்கலைகள், இப்படிப்பட்ட இந்த தீர்த்தனாகவும் கூத்தனாகவும் ஒரு விளையாடியாகவும் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய பெருமைகளை நம்ம பாட வேண்டாமா? அவனுடைய சிறப்புத்தன்மைகளை நம்ம பேச வேண்டாமா? பெண்களே, அவனுடைய பெருமைகளை வார்த்தைகளால் பேசி நம்ம பேசும்போது நம்ம கையில் அணைஞ்சிருக்கும் இல்லையா வளையல்கள், வளைச்சிலம்ப வார்க்கலைகள். வளைனா நான் கையில போட்டிருக்கக்கூடிய இந்த வளைகள் எல்லாம் வளையல்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, நாம் சிவபெருமானினுடைய பெருமைகளை வார்த்தைகளால் பேசும்போது அந்த வளையலும் கூட என்ன பண்ணுதாமா, சிவபெருமானை சிவசிவா சிவசிவான்ற நாமத்தை சொல்லுதாமா. வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, கையில போட்டிருக்க இந்த வளையல் மட்டும் கிடையாதுங்க, மகளிர் அணிஞ்சிருக்க இந்த வளையல் மட்டும் சிவசிவாங்கிற நாமத்தை சொல்லலைங்க. காதில் அணிஞ்சிருக்க காதணி, கழுத்தில் அணிஞ்சிருக்கக்கூடிய அணிகலன், தோல் அணிஞ்சிருக்கக்கூடிய தோல்வளை, கால் அணிஞ்சிருக்கக்கூடிய சிலம்பு எல்லாமே என்ன பண்ணுதுங்க, நான் சிவபெருமானினுடைய பெருமைகளை சொல்லும் போது மகளிர் இந்த உடல்களில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, சிவபெருமானுடைய சிவநாமத்தை சிவசிவா சிவசிவா என்று சொல்லுதாமா. அதை தான் அழகா மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, வளைசிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய. இந்த அணிகலன்கள் அனைத்துமே ஆர்ப்பரவம் செய்யுதான் சிவசிவா சிவசிவா என்று. அணிகுழல் மேல் வண்டார்ப்ப, பெண்கள் இது மட்டும் இல்லை, இந்த அணிகலன்கள் மட்டும் சிவசிவாங்கிற நாமத்தை சொல்லலைங்க. பெண்கள் தலையில் அணிஞ்சிருக்காங்க இல்லையா மலர் மாலை, அந்த மாலைக்குள்ள இருக்கு இல்லையா வண்டு, அந்த வண்டும் என்ன பண்ணுதான், இந்த பெண்கள் தங் வாயால சிவபெருமானினுடைய நாமத்தை சொல்லும் போது, சிறப்பை பாடும்போது, இந்த அணிகலன்களும் வளையல்களும் எல்லாமே சேர்ந்து சிவபெருமானுடைய தன்மையை சிறப்பை சிவசிவா சிவசிவா என்று சொல்லும்போது, பெண்களினுடைய தலையில் அணிஞ்சிருக்கக்கூடிய மாலைக்குள்ள இருக்கக்கூடிய வண்டும் என்ன பண்ணுதாமா, சிவசிவா சிவசிவா என்று திருநாமத்தை பாடுதாமா. அப்படிப்பட்ட அந்த ஆர்ப்பரவும் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து. இந்த பெண்கள் எல்லாம் மார்கழி மாதம் ரொம்ப அதிகாலையில் எழுந்து இறைவனை பாடுவதற்காக பெண்களை எல்லாம் எழுப்பி கூட்டிகிட்டு போய் எங்கே போவாங்கன்னா ஒரு குளத்துக்கு போவாங்க. அப்போது அந்த குளத்துக்குள்ள அந்த குளம் முழுக்கவே என்னன்னா மலர்கள் அப்படியே பூத்து இருக்கும். அப்போ அந்த பெண்கள் அந்த குளத்துக்குள்ளே இறங்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீராடுறாங்க. அப்படி நீராடும்போது முழுவதுமாக முழுகி எழுந்திரித்தல், சரிங்களா. அந்த பூத்திகளும் பொய்கை குடைந்து அப்படின்னா அந்த பெண்கள் குடைந்து அப்படின்னா முழுகி எழுந்திரித்தல், முழுகி எழுந்திருப்பாங்க. அப்படி முழுகி எழுந்திரிச்சு அந்த பெண்கள் சிவபெருமானை வழிபடுவதற்காக வரப்போறாங்க. குடைந்து உடையான் பொற்பாதம், உடையான் அப்படின்னா சிவபெருமான் தான். ஏன் உடையான்னு சொல்றாரு அப்படின்னா, நம்மக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் இருக்கும், அந்த ஏதாவது ஒன்றின் மேல் நம்ம பற்றுடையவர்களாகத்தான் இருக்கும். ஆனா சிவபெருமானுக்கு பற்று என்பதே கிடையாது. அவன் இந்த உலகத்தையே தன்னுடைய பொருளாக கொண்டவன், இந்த உலகத்தை தான் உடைமையாக கொண்டவன் சிவபெருமான். அதனாலதான் அவனுக்கு உடையான் என்று மாணிக்கவாசகர் சொல்றார். அந்த உடையானினுடைய பொற்பாதம் ஏத்தி, சிவபெருமானினுடைய பொற்பாதத்தை ஏந்தி வணங்கி, இருஞ்சுனை நீர், இருஞ்சுனை அப்படின்னா குளம், கிராமப்புறங்கள்ல இயல்பாக இருக்கக்கூடிய அந்த குளம், அந்த குளத்து சுனையில் நாம் நீராடுவோம். ஆடேலோர் எம்பாவாய், நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சென்று இறைவனை வழிபடுவோம். நீராடி சிவபெருமானை வழிபடுவோம். அனைத்து பெண்களும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி மகளிர் அழைக்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல்ல இயற்கையோடு இணைந்து எப்படி பெண்கள் மகளிர் இறைவனை வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாடல் நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த பாடல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய தொழில் பற்றியும், இறைவன் நம்மளுடைய பிறவி துன்பத்தை அறுக்க வல்லவன், இறைவனை சரணாகதி அடைந்தோம் என்றால் நம் பிறவி துன்பத்தை அவன் அறுப்பான் அப்படிங்கிற தன்மையையும் நமக்கு விளக்கியிருக்காங்க. அடுத்தது திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் எழுதியது. ஆண்டாளினுடைய சிறப்புகள் எல்லாம் நாம் அறிந்தது தான். அதில் 12வது பாடல். இந்த பாடல் விடியற்காலை பணியில் பெண்கள் எல்லாம் போய் இன்னொரு பெண்ணை எழுப்புறாங்க. அப்போ ஸ்ரீராமன், அதாவது ராமனினுடைய புகழை பாடி, உன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி நாங்கள்லாம் நின்றுட்டு இருக்கோம், எங்களுடைய குரல் உனக்கு கேட்கலையா? உள்ள தூங்கிட்டு இருக்கிற பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, எங்கள் குரல் உனக்கு கேட்கலையா? கேட்டும் நீ தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. பாடல். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர
நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனைத்தலை வீழ நின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேர் உறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். அந்த பெண் வெளியில இருந்துட்டு சில பெண்கள் கூப்பிடுறாங்க, உள்ள உறங்கிட்டு இருக்கிற பெண்ணை வந்து கூப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கனைத்து இளம் கன்றெருமை, ஒரு இளம் கன்றினுடைய கனைத்தலினுடைய ஒளி உனக்கு கனைத்தலை கேட்டதும் அந்த கன்றினுடைய தாயான எருமை அது என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய பாலை சுரக்குது. தன்னுடைய கன்று பசி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருமையானது தன் மடியில் இருக்கக்கூடிய மடிவழியே பாலை சுரந்து அந்த சுரந்த பாலானது அந்த வீட்டுக்கு வெளியில முழுவதும் பரவிருச்சு. அப்போ அந்த வீட்டுக்கு வெளியில முழுவதும் அந்த பால் பரவனதுனால என்ன ஆகுது அப்படின்னா முழுவதும் சேராக மாறிடுச்சு. நிறைய அந்த எருமையும் கன்றும் அங்க நடந்து அங்க முழுவதும் அந்த வீட்டுக்கு வெளியில சேராக மாறிடுச்சு. அதேதான் சொல்ற, கனைத்து இளம் கன்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே, அந்த கன்றை நினைத்த உடனே அந்த முளைவழியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாலானது பரவ தொடங்கிருச்சு. ஸோ அந்த பால் பரவனதுனால அந்த இல்லம் உங்க வீட்டுக்கு வெளியில முழுவதுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இல்லம் முழுவதுமே, இல்லத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே சேராக மாறிடுச்சு. அப்படிப்பட்ட நற்செல்வன், அதாவது நல்ல அண்ணனுடைய தங்கையாக விளங்கக்கூடியவளே, நாங்க உங்க வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என் தலைக்கு மேல பனியானது எங்க தலை மேல விழுந்துட்டு இருக்கு. உன்னுடைய வாசல், நின் வாசற் கடைப்பற்றி, உன்னுடைய வாசப்படிக்கு வெளியில நாங்க நின்றுட்டு இருக்கோம். கடைப்பற்றி வெளியில நாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த சிவன் இந்த திருமால் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ராமன் தன்னுடைய சினத்தினால் தென் இலங்கையை ஆட்சி புரிந்தவன் ராவணன். அந்த ராவணனை தன்னுடைய கோபத்தால் கொன்றவன், அரக்கனாகிய ராவணனை கொன்று ஒழித்தவன். அப்படிப்பட்ட அந்த ராமபிரான், அந்த திருமால் மனதுக்கு இனியவன். அவன் எப்பவுமே அவனை நினைத்தாலே மனதுக்கு இனிமையானது. அந்த ராமபிரானினுடைய திருமாலினுடைய அந்த இனியவனினுடைய பெருமைகளை பாடுவதற்கு நீ வாய் திறக்காம உள்ள தூங்கிட்டு இருக்கிறியே, வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய். சரி, இவ்வளோ நேரம் நீ தெரியாம தான் தூங்கிட்டு இருந்த, இப்ப நாங்க வந்துட்டோம்ல, இனியாவது நீ எழுந்திருக்கலாம்ல, இனிதான் எழுந்திராய் இதென்ன பேர் உறக்கம், இதென்ன உனக்கு ஒரு பெரிய தூக்கம் வந்துருச்சு உனக்கு, அப்படி என்ன ஒரு பெரிய உறக்கம் உனக்கு ஏற்பட்டுருச்சு. அனைத்து இல்லத்தார், உன்னோட வீட்டை சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் நாங்க உன்னை வந்து கூப்பிடுறத பாக்குறாங்க. அனைத்து இல்லத்தாரும் நீ எந்திரிக்கலங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால பெண்ணே, நீ உன் அருகில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், அனைத்து இல்லத்தாரும் உன் அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால நீ எழுந்து வந்து எங்களோடு ராமனாகிய பெருமாளினுடைய புகழை நாம் பாடுவோம், எழுந்து வாராய் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்காங்க. மிக திருவெம்பாவையாகட்டும் திருப்பாவையாகட்டும் ஒரு பெண் இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான இயங்கு சக்தி என்பதை ஒரு பாடலுமே அந்த பெண் மீதான, பெண்ணை சுற்றி இந்த சமூகமும் இந்த உலகமும் சுழல்கிறது என்பதை நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டிருக்கிறது. இந்நல்வாய்ப்பை வழங்கிய என்னுடைய குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளுக்கு நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். போற்றியோம் நம சிவாய. இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய ஜித்திஸ், சாலினி ஆகிய மாணாக்கர்களும், இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி புவனேஸ்வரி அக்கா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நம சிவாய. சிவாய நமவோம்.